ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 7 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சுந்தரியும் கிருஷ்ணாவும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ராகவ் வந்து எப்படின்னாச்சும் அவனை வந்து மும்பைக்கு வந்து லாவண்யா கூட அனுப்பி வச்சிடணும். லாவண்யா வந்து ஆட் ஷூட் பண்ணுற அந்த மெத்தட் வந்து சூப்பர்னோடனே இது எல்லாத்துக்குமே பிளான் பண்ணதே சுந்தரி தான். அப்போ சுந்தரி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி என்னோட பிளான் பார்த்தியானோடனே நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னொடனே சுந்தரி இந்த லாவண்யாவை லைட்டாக தான் ட்ரிகர் பண்ணேன். அவள் வந்து நான் தான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி ராகவ்கிட்ட சொல்லி ராகவே சம்மதிக்க வச்சுட்டா. எப்படின்னாச்சும் இவங்க வந்து மும்பை போயிட்டு வரும்போது இவ வந்து மொத்தமா அபிய விட்டு பிரிஞ்சு இதாகணும். இந்த வீட்ல இருந்து அபி வெளியில போயே ஆகணும். இந்த மாதிரி ராகவ் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே இப்ப சுந்தரி என்ன சொல்றாங்கன்னா, என் நிலைமைய பாத்தியா? நான் வந்து என் பையன் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அவன் பிரச்சனையை பார்க்காம உன் கூட சேர்ந்து அபிய வெளியில விரட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அபிய வெளியில விரட்டுவான். அதுலயே அனு வந்து அவ தானா போயிருவா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, ராகவ் வந்து அபி சொல்றத எதிர்த்துட்டு லாவண்யா கூட போகணும். அப்பதான் அபிக்கு வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு வீட்டை விட்டு போகுவாங்க. அதுக்கு நம்ம எதனாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேருமா பிளான் பண்றாங்க. அதை அப்படியே மியூட்ல காட்டுறாங்க. காலையில என்ன ஆகுது அப்படின்னா, இங்க ரூம்ல என்ன ஆகுதுன்னா, ஆகாஷும் அனுவும் பேசிக்கிறாங்க. அனுவும் இதை பத்தி தான் ஆகாஷ் கிட்ட பேசுறாங்க. அப்ப ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, ராகவ் வந்து சும்மா தான் அவளை கூட்டிட்டு போவான். நீ ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகுற? அதுவும் இல்லாம அவனோட விஷயத்துல நான் எல்லா விஷயத்துலயும் நுழையிறது இல்ல. சரி, நான் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இங்கே என்ன ஆகுதுன்னா, வீட்ல எல்லாரும் ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ல சுந்தரி வந்து கிருஷ்ணா கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் லாவண்யாவை வர சொல்லியிருக்கேன். நான் வேணா நீ உனக்கு மெமரி லாஸ் ஆகலைங்கிற உண்மையை அவகிட்ட சொல்லிடுவோமா அப்படின்னோடனே இப்ப கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, அதை மட்டும் அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க. அதே மாதிரி நீங்களும் அவளுக்கு டைரக்டா எந்த ஐடியாவும் கொடுக்காதீங்க. இன்டைரக்டாவே சொல்லுங்க, அதுதான் சேஃப் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது லாவண்யா வராங்க. இப்ப லாவண்யா வந்து இந்த மாதிரி ஆட் ஷூட்டுக்கு போற விஷயம் சொல்லிட்டு பாட்டிகிட்ட சாரிலாம் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது சுந்தரி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி நான் எதுக்கு இந்த மாதிரி சாரி கேட்க சொன்னேன்னா, அபி இப்படிதான் பாட்டியோட மனசுல நல்லவன்னு சொல்லி பதிஞ்சனால தான் சீக்கிரமா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. அதே மாதிரி நீயும் அவங்க மனசுல இடம் பிடிச்சிட்டனா சீக்கிரமா இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம். நான் சொல்றத நீ கேளு. ஃபர்ஸ்ட் என்னை எப்படின்னாச்சும் ஒரு நைட் உன் கூட ராகவ் தங்குற மாதிரி செட் பண்ணு. அப்பவுமே அவன் உன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் உன்கிட்ட சொல்லிடுவான். அப்புறமா மும்பை ட்ரிப் போகும்போது அவன் லைஃப்ல எப்படின்னாச்சும் வர பாரு. அப்புறமா பாரு, அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நைட்டு என்ன ஆகுதுன்னா, இவங்க லாவண்யா வந்து ராகவுக்கு கால் பண்றாங்க. அவங்க வீட்டுக்கு வெளியில 2 பேர் நின்னு கல்லு தூக்கி எறியுறாங்க. யாரோ 2 ரவுடீஸ் வந்து என்ன வந்து தப்பு தப்பா பேசி வீட்டு மேல கல்லெல்லாம் எறியுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராகவ்ன்னு சொல்லிட்டு லாவண்யா ராகவுக்கு கால் பண்ணி சொல்றாரு. அப்ப சொல்றாங்க. அப்ப உடனே ராகவ் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு 5 மினிட்ஸ் அவங்கள வந்து இது பண்ணிக்கோ. நான் வந்து உடனே கிளம்பி அங்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அபி பாவமா எந்திரிச்சு எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.